1920ஆம் ஆண்டு பஸ் வாங்கி முதலாளியா மட்டும் இல்லாம தொழிலாளியாவும் செயல்பட்டு பொள்ளாச்சியில இருந்து பழனிக்கு அந்த பஸ்ஸை இயக்குறாரு. அந்த பேருந்துல அவரே ஓட்டுநராகவும் பணிபுரிகிறாரு. இதன் மூலம் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி முதல் முறையா பஸ் நிறுத்தத்தை கொண்டு வர்றாரு. பஸ் வரும் நேரத்தையும் புறப்படும் நேரத்தையும் காட்டும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு. கோவை பல்லடம் பகுதியில சுமாரா 1 லட்சம் ரூபாய் செலவுல 600 பேருந்து வந்து போகிற அளவுல ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுறாரு. அந்த பேருந்து நிலையத்துல உணவகம், ஓய்வறை, கழிப்பறை அப்படின்னு எல்லா வசதிகளையும் உண்டாக்கி வைக்கிறாரு. அரசுடைய வரி விதிப்பு அதிகமா இருக்கிற காரணத்தினால பேருந்து போக்குவரத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. 1938ஆம் ஆண்டு தன்னுடைய யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அரசுக்கு இந்த பேருந்து வருமானத்துல இருந்து வர்ற பணத்துல ஒரு பகுதியை தொழில் கல்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. நாம கல்லூரியில படிக்கலன்னாலும் தொழில் கல்வியின் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நிபந்தனைகளை விதித்தாரு ஜிடி நாயுடு அவர்கள். ராணி வேலுநாச்சியார் இவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார். ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். பல மொழிகளை கற்றறிந்தார். ஆயுத பயிற்சியும் பெற்றார். வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து அவர்களின் சூழ்ச்சியால் நாட்டையும் கணவனையும் இழந்த பிறகும் மனம் தளராமல் தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டெடுக்க கூட்டணிகளை உருவாக்கி சக்தி வாய்ந்த இராணுவத்தை உருவாக்கினார். 1780ஆம் ஆண்டு வேலுநாச்சியார் ஒரு துணிச்சலான திட்டத்தை செயல்படுத்தினார். முதன் முறையாக மனித வெடிகுண்டை பயன்படுத்தி பிரிட்டிஷ் படைகளை தாக்கினார். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக நீண்ட காலத்துக்கு முன்பே போராடிய வீரமங்கை தான் வேலுநாச்சியார். பிளேடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சவரம் பண்றதுக்கு ஒரு கத்தியை வச்சுதான் சவரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் இப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு மெல்லிய தகட வச்சு பிளேடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமா சேவிங் பண்ணும்போது நல்லா வளவளப்பா ஸ்மூத்தா இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க நிறுவனம் ஒன்று அந்த பிளேடுக்கான காப்புரிமை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜிடி நாயுடு இதை மறுத்துறாரு. இதுக்குரிய முழு பலனை இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்திய அரசு கிட்ட போயிட்டு பிளேடு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், அதுக்கு நிதி வேணும்னு சொல்லிட்டு உதவி கேட்கிறாரு. அதுக்கு இந்திய அரசு தர முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு மறுபடியும் அந்த அமெரிக்க நிறுவனம் ஜிடி நாயுடு கிட்ட 10 லட்சம் ரூபாய் தரோம், அந்த காப்புரிமையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனசு உடைஞ்சு போயிருந்த ஜிடி நாயுடு அதுக்குரிய காப்புரிமையை ஃப்ரீயாவே தரேன் அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு அதை கொடுத்துடுறாரு. அன்னைக்கு மட்டும் இந்திய கவர்மெண்ட் சரின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு அத்தனை பிளேடு கம்பெனி இந்தியாவில் தான் இருந்திருக்கும். அமெரிக்காவை சேர்ந்த பில்லிராய் ஹாரிஸ் அப்படின்றவர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வழியா வந்த ஒரு லேடி இவருக்கு தட்டுல காசு போடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய விரல்ல அணிந்திருந்த வைர மோதிரத்தையும் தவறுதலா இவருடைய தட்டுல போட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த மோதிரத்தை கடையில வித்தோம்னு சொன்னா லட்சக்கணக்கில் இவருக்கு காசு கிடைச்சிருக்கும். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? அந்த மோதிரத்தை எதுவுமே செய்யாம பத்திரமா வச்சிருக்கிறாரு. திரும்பவும் அவங்க அதே தெருவுல நடந்து வரும்போது அவங்கள பார்த்த உடனே அவங்க கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போன அந்த பெண்மணி சோசியல் மீடியாவில் இவருடைய போட்டோவை போட்டு இவருடைய நேர்மையை பற்றி எழுதுறாங்க. இவருடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன எல்லோருமே இவருக்கு நிதி அனுப்புறாங்க. எல்லோருமே கொடுத்த நிதி கொஞ்ச நஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1.5 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த லட்சக்கணக்கில் போகக்கூடிய மோதிரத்துக்கு இவர் ஆசைப்பட்டிருந்தா அந்த 1.5 கோடி கிடைச்சிருக்குமா சொல்லுங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சோசியல் மீடியாவில் இவருடைய போட்டோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆன காரணத்தினால இவருடைய போட்டோவை வச்சு கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன இவருடைய குடும்பம். நேர்மைக்கு இறைவன் கொடுத்த பரிசு, இதை யாராலுமே கொடுக்க முடியாது. 1998 வாஜ்பாய் பிரதமராக இருந்த சமயம் இந்தியா உலகுக்கே தெரியாம பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை நடத்தியது. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் அந்த மிஷன் தலைமையேற்று இருந்த நம்முடைய அப்துல் கலாம் வந்து என்ன கலாம் சார் எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு கேட்க, அதற்கு அப்துல் கலாம் சார் எல்லாமே தயாரா இருக்கு, ஆனா இந்த ரகசியத்தை நம்ம யாருக்குமே தெரியாம காப்பாற்றணும்னு சொன்னாராம். அதற்கு வாஜ்பாய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கவலைப்படாதீங்க, கட்டாயம் இந்த செய்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே திருமணம் ஆகல, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பெண்கள்கிட்ட ரகசியம் சொன்னா அவங்க மனசுல தங்காதா என நீங்களே சொல்லுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? 45 கிலோ டன் ஹைட்ரஜன் குண்டை இந்தியா பரிசோதனை செஞ்சப்ப பாலைவன பகுதியில் எல்லாமே குளிர்ந்துச்சான். பல நாடுகள் நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிக்டர் அளவுகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா வல்லரசான அமெரிக்காவுடைய கழுகு பார்வையில இந்த சோதனையை மறைச்சு இதை செய்தது இந்திய விஞ்ஞானிகள் குழுவின் மற்றொரு பெரும் சாதனையாவே இன்றளவும் கருதப்படுது. நம்முடைய இந்தியா என்னைக்குமே கெத்துதாங்க. குஜராத் மாநிலம் ஹிம்மத் நகர்ல ஜெயின் மதத்தை சேர்ந்த பவேஷ் பண்டார் என்பவர் அந்த நகரின் மிகப்பெரிய தொழிலதிபர். கடந்த 2022ஆம் ஆண்டு இவருடைய 16 வயது மகனும் 19 வயது மகளும் தங்களுடைய சுக வாழ்வை தொடர்ந்து துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். தங்களின் குழந்தைகளின் இந்த முடிவுக்கு சம்மதம் தெரிவித்த திரு பவேஷ் பண்டாரி அவர்கள் தற்போது தன்னுடைய மனைவியுடன் தானும் துறவரம் செல்வதா அறிவிச்சிருக்கிறாரு. மத நம்பிக்கையின் ஒரு பகுதியா விசித்திர முடிவை எடுக்கிறாரு. தன்னிடம் உள்ள 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தானமா வழங்குறாரு. இப்படி துறவரம் செல்பவர்கள் யாசகம் பெற்று, அதாவது பிச்சை எடுத்து அதன் மூலம் கிடைக்கும் உணவை தான் உட்கொண்டு உயிர் வாழணும் என்பது அதனுடைய கொள்கை. அவர்
அவர்கள்ட்ட சொந்தமா 2 வெள்ளை ஆடைகள், யாசகம் செய்வதற்கு தேவைப்படும் கிண்ணம் மற்றும் பூச்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு துடைப்பம் ஆகியவை மட்டுமே இருக்கணும் என்பது கட்டாயமானது. இந்த செய்தி தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. தனக்கு பிடிச்ச நடிகருக்காக தன்னுடைய 75 கோடி சொத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு ரசிகை. மும்பையை சேர்ந்த நிஷா பட்டேல் என்பவர் சஞ்சய் தத்துடைய தீவிர ரசிகை. இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனால் கடைசி வரை அவங்களுடைய ஆசை நிறைவேறல. 2018 நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சஞ்சய் தத்தோட வாழ முடியல. இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே அவருக்கு சேரணும் அப்படின்னு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா சஞ்சய் தத் அந்த சொத்துக்கள் எனக்கு வேண்டாம், அவருடைய நினைவா அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சின்ன ஒரு மீன் முள்ளு நம்முடைய வாய்க்குள்ள குத்தினால நமக்கு பயங்கரமா வலிக்குது. ஆனா இந்த ஒட்டகம் முட்கள் உள்ள கள்ளிச்செடியை எப்படி சாப்பிடுதுன்னு தெரியுமா? ஒட்டகங்கள் பாலைவனத்துல இருக்கிறதுனால அங்க அதிகமா தண்ணி கிடைக்காது. ஆனா இந்த கள்ளிச்செடியில தண்ணீர் சத்து அதிகமா இருக்குது. அதனாலதான் அந்த ஒட்டகங்கள் அந்த கள்ளிச்செடியை முள் இருந்தாலும் அதை சாப்பிடுது. ஆனா அப்படி ஈஸியா சாப்பிடுவதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய உடல் அமைப்பும் இருக்குது. நம்முடைய முகத்துல இருக்கிற உதடு, வாய், நாக்கு, முகம் எல்லாமே சாஃப்டா இருக்கும். ஆனா ஒட்டகத்துடைய வாயில இருக்கிற நாக்கு, அதனுடைய உதடு, எகிறு அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம அதனுடைய வாய்க்குள்ள முள்ளு முள்ளா கொஞ்சம் ஹார்டான ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அத பாப்பிலாய் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் அந்த கள்ளிச்செடியை கடித்து சாப்பிடுவது ஈஸியா இருக்கு அந்த ஒட்டகத்துக்கு. ஆனா என்னதான் ஹார்டா இருந்தாலும் அந்த முட்கள் வாயில குத்தாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா குத்ததான் செய்யும். இருந்தாலும் அந்த ஒட்டகம் அந்த கள்ளிச்செடியை ஒரு சைடு வாக்குல தான் சாப்பிடுது. இதனால நேரா இருக்கிற முட்கள் எல்லாமே சாய்வா சாஞ்சி அதை அப்படியே கடிச்சு நொறுக்கி உள்ள தள்ளிடுது. என்னதான் அந்த முட்கள் நொறுக்கி சாப்பிட்டாலும் அந்த முட்கள் வயிற்றுக்குள்ள போகும்போது உள்ள குத்திடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய எச்சில் மனிதர்களுடைய எச்சிலை விட ரொம்பவும் கொலகொலப்பான தன்மையுடையதா இருக்குமா. இதனாலதான் இந்த முட்கள் எல்லாமே அந்த எச்சில் கூட சேர்ந்து உள்ள ஈஸியா போயிடுது. எப்படி இருந்தாலும் அது உள்ள போனதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நாம மிளகாய் அதிகமா சாப்பிடும் போது நம்முடைய வயிற்றுக்குள்ள போய் காரத்தன்மையால சில பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒட்டகத்துக்கும் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனா இந்த பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஒட்டகத்துக்கு ஏற்படாது அப்படின்றதுதான் உண்மை. இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியுமா சொல்லுங்க. ஆனா முடியும்னு சொல்றாங்க ஒரு கம்பெனி. இதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருக்காங்களாம். அல்கோர் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கம்பெனி தான் இதை சொல்றாங்க. இந்த அல்கோர் கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. இது 1976ல தொடங்கப்பட்டது. இவங்க கிட்ட புக்கிங் பண்ணிட்டோம்னா இறக்குற தருவாயில இருக்கும்போது உடனே இவங்க அங்க வந்துடுவாங்க. அவர் லீகலா இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க உடம்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கும் போதே உடம்புல பிரிசர்வ் பண்ற சொல்யூஷனை ஏத்தி லிக்விட் நைட்ரஜன்ல போட்டு -196 டிகிரி செல்சியஸ்ல அந்த உடம்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்களாம். இதுக்கு பேரு கிரையோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சிட்டோம்னா நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு மேல அந்த உடம்பு எதுவுமே ஆகாம அப்படியே இருக்குமா. ஆனா எப்ப திரும்ப எழுந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டெக்னாலஜி எப்ப அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த சமயத்துல உயிர் உண்டாக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி முழு உடம்ப ஃப்ரீஸ் பண்றதுக்கு 2 கோடி ரூபாயும் தலையை மட்டும் ஃப்ரீஸ் பண்றதுக்கு 65 லட்சம் ரூபாயும் செலவாகுமா. டெல்லியில் நடந்த ஒரு உலக கண்காட்சியில காசு போட்டு எடை பார்க்கிற எடை மிஷினை அறிமுகப்படுத்துறாங்க. அதை பார்வையிடுவதற்காக நேரு கூட காமராஜர் மற்றும் சில மத்திய அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அந்த மிஷினை பார்த்த உடனே நேரு அவர்கள் காசு போட்டு எடை பார்க்கிறாரு. அவர் கூட வந்த மத்திய அமைச்சர்களும் காசு போட்டு எடையை பார்க்கிறாங்க. ஆனா காமராஜர் மட்டும் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாரு. நேரு சொல்றாரு, நீங்களும் எடை பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் அவர்களோ தயங்குறாரு. இதை பார்த்த உடனே மற்ற அமைச்சர்கள் எல்லோருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பிரதமர் சொல்லி இவர் கேட்கலையே அப்படின்னு. காமராஜர் அவர்கள் ஒதுங்கியே நிற்கும் போது நேரு சொல்றாரு, இப்ப எனக்கு புரிஞ்சுது காமராஜர் ஏன் தயங்குறாரு அப்படின்னு. காமராஜர் கிட்ட காசு போட்டு எடை பார்க்கறது கூட இப்ப அவர் பாக்கெட்ல காசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்களை எடை மிஷின்ல காசை போடுறாரு. அதுக்கப்புறமா தான் காமராஜர் அவர்கள் எடை பார்க்கிறாரு. பேரு, புகழ், ஆடம்பரம் என வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில தன்னுடைய சட்டை பையில ₹1 கூட இல்லாத தலைவரா வாழ்ந்திருக்கிறாரு.